இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த வசனம், இந்த வார்த்தை யார் சொல்கிறது என்றால் யோனத்தான் யார் என்றால் சவுல் ராஜாவுடைய மகன் என்பதை நாம் அறிவோம். சவுல் வாழ்ந்த காலத்தில் நீண்ட கால ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கெல்லாம்? பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ரொம்ப காலமாக யுத்தம் நடக்குது. இந்த பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை குறைவாக மதிப்பிட்டவர்கள். ஆகவே அடிக்கடி அவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் பெலிஸ்தியர் கையில் 30,000 பேர் அங்கே இருக்கிறாங்க, இங்கே 3,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க மெஜாரிட்டி, இவங்க மைனாரிட்டி. இப்படிப்பட்ட சூழ்நிலை அடிக்கடி யுத்தம் ஏற்படுகிற பொழுது இந்த சூழ்நிலையில் யோனத்தான் ஒரு நாள் என்ன செய்தார் என்றால், அந்த எதிராளிகளை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் யோசித்து பார்த்த பொழுது, அந்த பெலிஸ்தியர் மலைக்கு உச்சில் இருக்கிறாங்க, இந்த இஸ்ரவேலை பள்ளத்தாக்கு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை எப்படி மேற்கொள்வது என்று சொன்னால், 2 பக்கங்களையும் செங்குத்தான மலைகள் இருக்கின்றனவாம். அவருடைய வாழ்ந்த பகுதி மலை பிரதேசம். இந்த செங்குத்தான மலைகளை எல்லாம் கடந்து அதற்கு அப்புறமாக அந்த மேட்டிருக்கிற மக்களை பார்த்து, நம்ம சாதாரணமாக போகிற மக்களை போல போவோமே, என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் ஆண்டவருக்கு ஜெயம் கொடுப்பது லேசான காரியம் அல்லவா என்று சொல்லி விசுவாசத்தின் அடிகளை எடுத்து வைத்து, வேதம் நமக்கு சொல்கிறது, யோசுவா நாட்களை நீ கால் வைக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னாரே, அந்த விசுவாச வார்த்தைகளை வைத்து அடி எடுத்து வைத்தார்கள். மேலே மேட்டிலே மலையில எப்படி ஏறுவதென்றால், அவர்கள் பிரயாசப்பட்டு கைகளை வைத்து அவர்கள் மலையில பிரயாசப்பட்டு ஏறி அக்கறைக்கு போகும்போது ஒரு காரியத்தை மனசில் தீர்மானம் பண்ணாங்க. இங்கே மேலே ஏறி வாங்கன்னா போய் அவங்கள நாம் மேற்கொள்ளலாம். அப்படி சொல்லாவிட்டால் நீங்கள் அங்கேயே நில்லுங்க, நாங்கள் வர்றோன்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்கேயே நிற்போம், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க மாட்டார். ஆகவே ஏறி வாருங்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாம் அடிப்படையாக வைத்து தீர்மானம் பண்ணாங்க. அன்றைக்கு இவங்க யாருன்னே தெரியாது, ஏறி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மலை உச்சியில் இந்த யோனத்தானும் அந்த ஆயுதத்தாரியும் செங்குத்தான அந்த மலையில் ஏறி மேலே போகிறாங்க. போன உடனே அங்கே திரள்கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் போகிறாங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தர் இன்றைக்கு நமக்காக ஒரு காரியம் செய்வார்னு சொல்லி அவன் புறப்பட்டு போனான். அந்த ஜனங்களை எல்லாரையும் மேற்கொண்டான். பெலிஸ்தியரிடத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், எந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக செய்வார். அது கொஞ்சம் பேரை கொண்டாலும் அது அநேக பேரை கொண்டாலும் நிச்சயமாக செய்வார். நாம் நல்ல தீர்மானங்களை செய்வோம், அடி எடுத்து வைப்போம், விசுவாசத்தின் அடிகளை எடுத்து வைப்போம், கர்த்தருக்காக பேசுவோம், கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுவோம். நிச்சயமாகவே யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு காரியம் செய்வார். மே காட் பிளஸ் யூ.